வான்நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. அருமையான திருக்குறள். திருக்குறள் எண் 542. நான் உங்கள் அருள் தங்கமகன் மக்கள் சேவை மையம். இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி மக்களுக்கு நிறைய கேள்விகள் மனதில். அதுக்கெல்லாம் விடை தரும் வகையில் தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன். இந்த வீடியோவை முழுசும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மகளிருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான 3 கேள்வி பார்த்திங்கன்னா, புதியதாக பதிய முடியுமா, என் வங்கி கணக்கில் போடுற பணத்தை வங்கி எடுத்துக்கிறாங்க, என் வங்கி கணக்கை மாற்றி அந்த கணக்குக்கு பணத்தை போட வைக்க முடியுமா, இப்படிங்கிற கொஸ்டினில் தான் அதிகமாக வராங்க. முதல் கேள்விக்கான விடை இதோ. நாங்கள் புதுசாக பதியணும், ஏற்கனவே பதிஞ்சிருந்து ஒரு தடவை கூட எங்களுக்கு பணம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அரசு வழிகாட்டு நெறிமுறையின்படி ஒவ்வொரு கிராமத்திலும் முகாம்கள் அமைக்கப்பட்டு அதில் நம்மளுடைய குறைகளை கேட்டு, மகளிரோட குறைகளை கேட்டு அதை மனுவாக பெற்று கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை போடுறதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னா, எனக்கு மகளிர் உரிமை தொகை வந்துகிட்ருக்கு, ஆனால் எங்கள் வங்கி கணக்கில் பணத்தை பிடிச்சிட்றாங்க அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய மக்கள்கிட்ட இருக்குது. அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் போய் பேங்கில் கேட்டாலும் என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, நீங்கள் லோன் எடுத்திருப்பீங்க, எந்த ஒரு லோனாக கூட இருக்கலாம், லோன் எடுத்திருப்பீங்க, அந்த லோனை நீங்கள் ப்ராப்பராக வங்கிக்கு செலுத்தாமல் இருப்பீங்க. அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் உங்கள் லோனை நீங்கள் கட்டாதனால நாங்கள் உங்களுடைய பணத்தை பிடித்தம் செய்கிறோம், நீங்கள் லோனை கட்டினதுக்கப்புறம் உங்களுடைய வங்கி கணக்கில் நாங்கள் பிடித்தம் செய்யப்பட்ட தொகை திரும்ப உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஆன்சர் தான் கிடைக்கும். இது உண்மை தான். இருந்தாலும் தமிழ்நாடு அரசு இந்த மகளிர் உரிமை தொகை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகையை எந்த ஒரு வங்கிகளும் பிடித்தம் செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக போய் பேங்கில் இதை மேனேஜரிடம் புகாராக சொல்லுங்கள். மகளிர் உரிமை தொகையை நீங்கள் பிடித்தம் செய்யக்கூடாது, உங்கள் லோனை நாங்கள் எடுத்திருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக கட்டிடுறோம் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொன்னீங்கன்னா இந்த பணம் பிடித்தம் பண்ண மாட்டாங்க. நம்ம மக்களுடைய 3வது கேள்விக்கான விடை, இப்படி பிடித்தம் செய்கிறதுனால நான் வேறு வங்கி கணக்கு தொடங்கினா அதுக்கு மகளிர் உரிமை தொகை வருமா அப்படிங்கிற கொஸ்டின் தான் நிறைய மக்களிடையே இருக்குது. அது உண்மைதாங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஒரு சில வங்கிகள் அல்ல. இப்போ நீங்கள் கனரா பேங்கில் வச்சுருக்கீங்க, ஸ்டேட் பேங்கில் வச்சுருக்கீங்க அக்கௌண்ட்டு, அதில் எனக்கு பணம் உரிமை தொகை போடுறாங்க, பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு சில மீன்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் வங்கி கணக்கு தொடங்கினா அதுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது எந்தளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியல, ஆனால் ஒரு சிலருக்கு அது மாறி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கணக்கு தொடங்கினீங்கன்னா அதுக்கு மகளிர் உரிமை தொகை செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இருந்தாலும் நீங்கள் அரசு வழிகாட்டு நெறிமுறையை கவனத்தில் கொள்ளணும்னு நான் இதன் மூலம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்போது இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வே கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீர்வு இருக்குது. இதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள், முதலமைச்சர் தனிப்பிரிவு, தலைமைச் செயலகம், சென்னை 6,09,000 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் தபால் மூலிமா மனு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற இ-சேவை மையத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டும் மொபைலும் கொண்டு போனீங்கன்னா ஆன்லைன்லேயும் இதுக்கு மனுவாக அவங்க பதிவு செய்து கொடுப்பாங்க. ஸோ இந்த புரோக்கர்கள் நிறையா இருப்பாங்க. நான் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரலையா, கண்டிப்பாக வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு புரோக்கர் நிறையா இருப்பாங்க, பணத்தை வாங்கிக்கிட்டு பண்ணித்தரேன்னு. அதுக்கு கண்டிப்பாக சாத்தியக்கூறுகள் இல்லை. நீங்கள் மனுவாக அளித்து அரசு அதிகாரிகளை சந்திக்கும் பட்சத்தில் தான் இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் என்பதை நான் இதன் மூலம் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் மற்றொரு விஷயத்தையும் நீங்கள் கருத்தில் கொள்ளணும். என்ன அப்படின்னா, உங்கள் ஆதார் கார்டில் எப்படி பேர் இருக்கோ அதே போல் நீங்கள் வங்கி பாஸ்புக்லேயும் உங்களுடைய பேர் இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆதாரில் கண்டிப்பாக மொபைல் எண் இணைச்சிருக்கணும். அந்த மொபைல் எண் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அருகில் உள்ள இ-சேவை மையத்திற்கு போய் உங்களுடைய மொபைல் எண்ணை
உங்கள் ஆதார் கார்டில் இணைச்சிக்கோங்க. விரைவில் தமிழ்நாடு அரசு இதற்கான வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டு அதற்கான முகாம்களை கிராமந்தோறும் நகராட்சி தோறும் போடுவாங்க. அதில் சென்று பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மக்கள்.